ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். அதாவது போன பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த சிப்பை பிரெயின்ல இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போன்ற மாதிரி ஆன்லைன் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான் இல்லையா. உடனே ஹீரோ அந்த கம்பெனிக்கு போகிறான், அங்கே ஓனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, அந்த கம்பெனி ஓனர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அது வேற யாரும் கிடையாது, அந்த சீனியர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய அப்பா தான். அவர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்னுடைய பொண்ணு உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறா, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நீ ஏன் அந்த ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற, என்னுடைய கம்பெனிக்கு வந்து நீ ஒர்க் பண்ண வாயேன் அப்படின்னதும், இல்லை சார் எனக்கு அங்கே ஒர்க் பண்ண தான் பிடிச்சிருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வர முடியும் அப்படின்னு சொன்னதுமே உடனே இந்த அப்பாவும் சரி உன்னுடைய இஷ்டம், அவன் எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேட்டதுமே, நீங்கள் வந்து இந்த மைக்ரோ டெக்னாலஜியை பற்றி ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த ப்ராஜெக்டை நான் பார்க்கலாமா அப்படின்னதும், இப்போ எனக்கு அந்த ப்ராஜெக்டை காமிக்க டைம் இல்லை, இன்னொரு நாள் வா நான் காமிக்கிறேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க. அந்த டைமில் பார்த்து ஹீரோயினுடைய பாட்டி வராங்க. ஸோ பாட்டி வந்து கோவமா, என்னுடைய பையன் எனக்கு இனிமேல் பணம் அனுப்பலை அப்படின்னு கத்திட்டு இருக்க, உடனே ஹீரோயினுடைய பாட்டியை பார்த்து சாக்காக்கி, என்ன பாட்டி நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னதும், ஆனா அந்த பாட்டி சீனியருடைய அப்பா கிட்ட, என்னுடைய பையன் எனக்கு ரொம்ப நாளா பணமும் அனுப்பல, வீட்டுக்கும் வரல, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோயினுடைய அப்பா வந்து இந்த கம்பெனியில தான் ஒர்க் பண்றாங்க போல, ரொம்ப நாளா எந்த ஒரு காலும் இருந்திருக்காது, அதனால தான் கம்பெனிக்கு வந்து பார்க்க வந்திருக்காங்க. ஸோ சீனியருடைய அப்பாவும், உங்க பையன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னதும், இதை கேட்டதுமே பாட்டி சாக்காகி, என்ன எப்படி சொல்றீங்க, அவனுடைய ஒய்ஃப் இறந்ததுல இருந்து வீட்டுக்கு வராம எப்போதுமே வேலைன்னு இருந்தான், இப்போ அவன் எங்கே போனான்னு தெரியலேன்னு இங்கே வந்து பார்த்தா நீங்களும் இப்படி சொல்கிறீங்களேன்ற மாதிரி புலம்பிட்டே போகிறாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோவும் பாட்டியை சமாதானப்படுத்துறதுக்காக வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டாக அங்கே வந்துட்டாங்க. ஸோ பாட்டியை பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க பாட்டி அப்படின்னதும், அதுவும் இப்போ ஹீரோ கூட இருக்காங்க இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு நீ எப்படி இங்கே ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறா. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய அப்பா வந்து ரொம்ப நாளாக கால் பண்ணல, எங்கே போனான்னு தெரியல, அதனால தான் இங்கே கேட்க வந்தேன். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய அப்பா வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அப்போ தான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்னன்னு சமாதானப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்தான். இந்த பையன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பெருமையாக சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, பாட்டி எதுக்கு இவனை பார்த்து என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு, வாங்க பாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உன்ன பாட்டியும் நம்ம ஹீரோ பார்த்து, என்னுடைய வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிடவா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்து ஹீரோயினும், இந்த பாட்டி எதுக்கு ஹீரோ மேலே இவ்வளோ பாசம் காட்டுறாங்க அப்படின்னு கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. உன்ன பாட்டியும், நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட, உடனே ஹீரோயின் ஹீரோ மேலே உள்ள கோவத்தில் அப்படியே வெளியில் போயிட்டாங்க. அதை பார்த்து ஹீரோவும், என்னாச்சு ஏன் என் மேலே இவ்வளோ கோவமா இருக்கிற அப்படின்னு கேட்டதுமே, நீ ஃபர்ஸ்ட் அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனியில் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டதும், அதுவா நான் உன்னுடைய பாட்டியை பார்த்தேன், அதான் அந்த கம்பெனிக்குள்ளே போனேன் அப்படின்னு போய் சொல்லிட்டான். அதை கேட்ட ஹீரோயின் கோவமா, நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற, ஆனால் என்னன்னு தான் எனக்கு சொல்ல மாட்டேற அப்படின்னு கோவப்படுறாங்க. ஏன்னா ஹீரோயின் கிட்ட உண்மையை சொன்னா இவனுடைய ஆன்லைன் ஃப்ரெண்ட் யாருன்ற மாதிரி ஹீரோயின் கேட்பான்னு பயந்து தான் எதுவுமே சொல்லாமல் அவன் மட்டும் தனியாக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் இந்த பிளே பாய் கிட்ட இந்த ரவுடி சொல்லியிருப்பான் இல்லையா, என் இறந்த ஃப்ரெண்டோடைய பாட்டியை வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அது ஞாபகம் வந்து அவங்க பாட்டியை மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான இடத்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்ப போகிறான். அப்போ ரவுடியோடைய ஃப்ரெண்டு மொபைல் அங்கே இருக்கிறத அவன் பார்க்குறான். உடனே அதை பார்த்ததுமே ஆன் பண்ணி பார்க்குறான். அதில் அந்த ரவுடி கம்பெனியில் அக்ரிமெண்ட்டை ஃபோட்டோ எடுத்திருப்பான் இல்லையா, அது இருக்க. அதை பார்த்த உடனே அந்த மொபைலில் உள்ள அக்ரிமெண்ட்டை நம்ம ஹீரோயின் ரீல் பொண்ணுன்னு மூணு பேருக்கிட்டையும் காமிக்க, உடனே ரீல் பொண்ணு, நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி இந்த கேமை வந்து எல்லாருக்கிட்டையும் தெரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ, இல்லை நம்ம இதை சோசியல் மீடியாவில் போட்டோன்னா அந்த கம்பெனி ஓனர் தப்பிச்சு போயிடுவான், அதனால அந்த கம்பெனிக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்டை ஓனர்கிட்ட காமிச்சு சிப் எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் இங்கேருந்து போயிட்டாங்க. அதை பார்த்து ஹீரோ, சாரி நான் உங்ககிட்ட சொல்லாமல் அந்த கம்பெனிக்கு போய் அந்த சர்வரை உடைச்சது தப்பு தான், அதுக்கு நீ என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கையை பிடிச்சி கெஞ்சேன். ஸோ நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, சரிவா நம்ம அந்த கம்பெனிக்கு போகலான்ற மாதிரி கேட்குறா. உடனே எல்லாருமே அந்த கம்பெனிக்கு போய் அங்கே அந்த மேனேஜர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கோவமா, நாங்கள் இந்த கம்பெனி ஓனரை பார்க்கணும் அப்படின்னதும், அப்படிலாம் அவங்களால பார்க்க முடியாது, அவர் ரொம்பவே பிஸியான ஆளு அப்படின்னு சொன்னதும், உடனே நம்ம ஹீரோயின் கோவமா, நீங்க உங்களுடைய ஓனருக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லுங்க, இல்லைன்னா எங்ககிட்ட இந்த அக்ரிமெண்ட் காப்பி இருக்குது, ஸோ இதை வந்து நாங்கள் போலீஸ் கிட்ட கொடுத்துடுவோம் அப்படின்னு மிரட்ட, உடனே மேனேஜரும் கால் பண்ணி பேசுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, அதாவது இந்த மேனேஜரும் அந்த சீனியர் பண்ணோடைய அப்பாவும் இருக்காங்கல்ல, அவங்க சேர்ந்து இருந்த மாதிரியான போட்டோ வந்து அவர் கம்பெனியில் பார்த்துருப்பான். அப்படின்னா இவர் கண்டிப்பா மேனேஜரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அவர்கிட்டே உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனி ஓனரை தெரியுமா அப்படின்னதும், உடனே மேனேஜரும் ஆமா அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறான், இவர் கண்டிப்பா சாதாரண மேனேஜர் கிடையாதுன்ற மாதிரி. இங்க நம்ம ஹீரோயின் என்ன ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதுக்காக மேனேஜருடைய ஃபோனை பிடிங்கி அந்த ஓனர்கிட்ட பேச போறாங்க. பார்த்தா அவன் யாருக்குமே கால் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அதை பார்த்து ஹீரோயின் சாக்காக்கி, டே இவன் யாருக்குமே கால் பண்ணல, நம்மளை நல்லா ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, உடனே பிளே பாய் கோவமா அந்த ஓனரை வர சொல்லுங்க அப்படின்னதும், அதை கேட்ட ஹீரோவும், நம்ம இந்த ஓனர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறோம், ஏன்னா இவன் தான் இந்த கம்பெனியோடைய ஓனர் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே இவனும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ பிளே பாய் அக்ரிமெண்ட்டை காட்ட அதை பார்த்து ஓனருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. உடனே நம்ம ஹீரோ, எங்க பிரெயின்ல உள்ள சிப்பை வெளியில எடு, இல்லைன்னா இந்த அக்ரிமெண்ட்டை
நாங்கள் போலீஸ் கிட்ட கொடுத்துடுவோம் அப்படின்னு மிரட்ட ஒன்று ஓனரும் நான் உன்னுடைய சிப்பை பிரெயின்லேருந்து வெளியில் எடுக்கிறேன், ஆனால் அதுக்கு இன்னுமே 2 நாள் ஆகும் அப்படின்னதும் அதை கேட்ட எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகுது. ஏன்னா சிப்பை வெளியில் எடுக்கிறேன்னு ஓனர் ஓகே சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால எல்லாருமே சந்தோஷமா வெளியில் போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் மேன் வரான், அதான் ஸ்டார்டிங் எபிசோடில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பார்த்த நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட அந்த கேமை பற்றி விசாரிச்சா ஏதாவது தெரியுன்றதுக்காக அவங்ககிட்ட அதை பற்றி கேட்குறாங்க. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா எந்த கேமை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால எனக்கு நிறைய விஷயம் மறந்து போயிடுச்சு அப்படின்னதும் அதை கேட்ட 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல. அப்படியே கட் பண்ண இந்த சைட் பிளே பாய் வந்து ரொம்பவே சந்தோஷமா இன்னும் 2 நாளில் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ண கூட சந்தோஷமா கிளம்ப. இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த கம்பெனிக்கும் அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது என்னதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம இந்த கேமை பற்றி ஏதாவது ஹிண்ட் கிடைக்கும் அப்படின்னதும் ஸோ ஹீரோயினும் என்னுடைய அப்பா அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணாங்க, ஸோ அந்த கம்பெனியை பற்றி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதானே என்னுடைய அப்பாவுடைய ரூமுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. அதை ஓனர் வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருக்கேன். உடனே பிஏ நீங்கள் அந்த சிப்பை ரிமூவ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். உடனே இவனும் சிரிக்கிறான். ஸோ பிஏவுக்கு புரிஞ்சு போயிடுது, நீங்கள் அந்த சர்வர் ரெடியாக 2 டேஸ் ஆகுன்றதுக்காக தான் இப்படி போய் சொல்லி அனுப்பியிருக்கீங்கன்ற மாதிரி சொல்ல ஓனர் சேர்ச்சிக்கிட்டே ஆமாம் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணது ஃபன் பண்ணுறதுக்காக கிடையாது அப்படின்னு சொல்ல. ஆனால் பாவம் இது தெரியாமல் 4 பேரும் ஓனர் சிப்பை இன்னும் 2 நாளில் எடுத்துருவாங்கன்ற மாதிரி சந்தோஷமாக போகிறாங்க இல்லையா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ 2 பேரும் ஹீரோயினுடைய அப்பாவுடைய ரூமுக்கு வந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த வீடே பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி பேப்பராக இருக்குது. அதை பார்த்து 2 பேரும் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடுறாங்க. ஆனால் எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஒன்று சரி ஓகே இனிமேல் ஒன்றும் கிடைக்காது போல அப்படின்னு கவலையாக கிளம்ப. அந்த டைமில் பார்த்து ஹீரோயின் அவளுடைய ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ நீ சின்ன வயசில் எவ்வளோ அழகாக சிரிச்சிருக்கிற அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு வா அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு 2 பேரும் கிளம்ப. இந்த பக்கம் பிளே பாய் ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கிட்ட போய் ரொம்பவே ஃபீல் பண்ணி புலம்புறான். நான் அந்த கேமுக்குள்ளே போக முடியல, அதான் என் மாஸ்க் பண்ண பார்க்க முடியாமல் ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னதும். ஆனால் இவ தான் அந்த மாஸ்க் பண்ணுன்னு தெரியாமல் புலம்பிட்டு இருக்கிறான். அதை கேட்ட ஹேண்டிகேப்டு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே டே உனக்கு அறிவு இருக்கா, அந்த பொண்ணை நீ கேமில் தானே பார்த்த, அப்புறம் எதுக்கு நீ ரியல் லைஃப்பில் லவ் பண்ணுற, அது எப்படி செட் ஆகும் அப்படின்னதும். உனக்கு தெரியாது என் கூட விளையாடுற ஹீரோயின் 2 பேரும் ரியல் லைஃப்பில் லவ் பண்ணுறாங்கல்ல அப்படின்னதும். இவளும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறது அதனால அப்படின்னதும். இங்கே பாரு நீ தான் மாஸ்க் பண்ணு யாருன்றதை எனக்கு கண்டுபிடிச்சி தரணும், எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு நம்ம காலேஜில் தான் படிக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அங்கே விளையாடுற பிளேயர்ஸ் நிறைய பேர் நம்ம காலேஜை சேர்ந்தவங்க தான் அப்படின்னதும். அதை கேட்ட இந்த பொண்ணும் அப்போ நீ சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவன் நம்ம காலேஜ்னா அவள் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பா, ஏன்னா நீ அந்த பொண்ணை ரொம்பவே தைரியமான பொண்ணு சொல்லியிருக்கல, அப்படின்னா அவள் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக தானே இருப்பான் அப்படின்னதும். ஓ அப்படியா, அப்படின்னா நான் அந்த மாஸ்க் பொண்ணு யாருன்றதை காலேஜ் ஃபுல்லாக தேடி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறான். அதை பார்த்த இந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு சிரிக்கிறா. உடனே பிளே பாய் வந்து காலேஜில் உள்ள எல்லா பொண்ணுக்கிட்டே போய் நீ தானே மாஸ்க் பொண்ணு அப்படின்னு கேட்க, ஆனால் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்து இவளும் இன்னுமே சிரிக்க. உடனே பிளே பாய் இவகிட்ட வந்து இந்த காலேஜில் அந்த மாஸ்க் பொண்ணு படிக்கல போல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல. அதை கேட்டு இவளும் என்னடா அந்த பொண்ணு மேலே இவ்வளோ பைத்தியமாக இருக்கிற அப்படின்னு சிரிக்க. என்னை பார்த்தா உனக்கு நக்கலாக தெரியுதுல்ல அப்படின்னு இவனு கோவமாக கேட்குறான். அந்த டைமில் அந்த பொண்ணுக்கு ஒரு வீடியோ வருது. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அவளுடைய கண்ணை பிளே பாய் பார்த்துட்டு இந்த கண்ணை பார்த்தா எனக்கு மாஸ்க் பொண்ணு கண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு டவுன்னு கூப்பிட. உடனே ஹேண்டிகாப்டு பொண்ணு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுமே அப்படின்னா நீ தான் மாஸ்க் பொண்ணா அப்படின்னு ஷாக்கிங்கில் கேட்க, ஐயோ நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்ணி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இவன் பயப்பட. ஆனால் பிளே பாய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா நீ எதுக்கு என்கிட்ட நீ ஹேண்டிகேப்னு உண்மையாக சொல்லாமல் மறைச்ச அப்படின்னதும். இந்த பொண்ணு கோவமா ஏன் நான் உங்ககிட்ட ஹேண்டிகேப்டு பொண்ணுன்னு உண்மையாக சொன்னா நீ என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு கோவமா திட்டிட்டு போகிறான். இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சமாளிப்படுத்த. ஆனால் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகிடுது. அப்படியே கிளம்பி போகிறா. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா. ஹீரோ கிட்ட சின்ன வயசில் நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்மைல் ஸ்டாம்பை வந்து கொடுத்துருந்துருப்பா இல்லையா, அதை வந்து தொலைச்சிட்டான் போல. உடனே அதை தேடிட்டு இருக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன தேடுற அப்படின்னு கேட்டதுமே அதுவா என் சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒரு ஸ்மைல் ஸ்டாம்பை கொடுத்தா அதை காணும் அப்படின்னு தேட. சரி ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் தேடுறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ உனக்கு அந்த ஸ்டாம்ப் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டதுமே உடனே ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லையே அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோ நம்ம தான் இவளை பற்றி நினச்சிட்டு இருக்கிறோம் போல, ஆனால் இவளுக்கு நம்மளை பற்றி எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு கோவமாக கிளம்பிட்டான். இவன் எதுக்கு இப்படி கோவமாக போகிறான்ற மாதிரி புரியாமல் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ண நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து இன்னுமே அந்த ஸ்டாம்பை தான் தேடிட்டு இருக்கிறான். அப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ அந்த ஊரை விட்டு கிளம்பும்போது ஹீரோயின் கிட்ட பாய் சொல்ல போக, அப்போ ஹீரோயின் என்னை விட்டு போகாத அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே ஹீரோ அந்த ஸ்மைல் ஸ்டாம்பை ஹீரோயின் கையில் அடிச்சுட்டு நீ எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நான் உன்னை பார்க்க கண்டிப்பாக வருவேன், நீ என்னை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தா என்னை மறந்துடாதன்னு நான் சொல்லிட்டு போனேன், ஆனால் ஹீரோயின் என்ன ஈஸியாக மறந்துட்டாலே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அவன் தொலைச்ச ஸ்டாம்பும் இன்னுமே கிடைக்கல. ஸோ சோகமாக வீட்டுக்கு போக. அடுத்தது அவனுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட நாங்கள் அந்த கம்பெனி ஓனரை மீட் பண்ணி சிப் எடுக்க சொல்லி டிமாண்ட் பண்ணோம். அதுக்கு அவர் 2
நாளில் ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னார். அப்படின்னா நாங்கள் அந்த கேமுக்குள்ளே திரும்ப போக மாட்டோம் தானே அப்படின்னு கேட்டதுமே, இல்லை இது பிரெயின் கேம், அதனால நீங்கள் டிஎன்ஜி கம்பெனி சொல்கிறத நம்பவே நம்பாதீங்க அப்படின்னதும் அது கேட்ட இவனும் சாக்காகிறான். அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த டிஎன்ஜி கம்பெனி போகிறாங்க. அங்கே கம்பெனி ஓனர் கோமாவுக்கு போனால் 4 பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பிரெயினில் இருக்கிற சிப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பிளேயர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரவுடிக்கு லைட்டாக கான்சியஸ் வருது. அதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட உடனே ஓனர், பார்த்தீங்க தானே அவனுக்கு கான்சியஸ் வந்துடுச்சு, அதனால நீங்கள் எல்லாருமே உள்ளே போங்க, அடுத்தது உங்கள் பிரெயினில் உள்ள சிப்பை வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. உடனே நம்ம ஹீரோ, யாரும் போகாதீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வெளியில் வா அப்படின்னு கூட்டிட்டு போகிறான். ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு அவனுக்கு தான் கான்சியஸ் வந்துடுச்சுல்ல, ஸோ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆக போகுதில்ல அப்படின்னு தான் அதை கேட்ட ஹீரோ, இல்லை இனிமேல் தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது, ஏன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் மேனை பார்க்கும்போது அவனுக்கு இந்த கேம் விளையாண்டது ஞாபகமே இல்லை, அப்படின்னா அந்த சிப்பை பிரெயின்ல இருந்து எடுத்தா எல்லாமே மறந்து போய்டும் நினைக்கிறேன் அப்படின்னதும் அதை கேட்ட எவ்வளோ ஷாக்காக்கி, ஆமாம்ல இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு இந்த சிப்பை எடுக்க வேறு வழியே கிடையாது அப்படின்னதும், இங்கே பாரு நம்ம இந்த சிப்பை எடுத்தால் நான் அவன் கூட சேர்ந்திருந்த எல்லா மெமரிஸையும் நீ இழந்துருவியோன்றது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கவலையாக சொல்கிறான். ஸோ அதை கேட்ட ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கையை எடுத்து உள்ளங்கையில் 3 தடவை விரலை வச்சு தட்டுறா. ஸோ இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது சின்ன வயசில் நம்ம ஹீரோவை அவனுடைய அப்பா வந்து ரொம்பவே குடிச்சிட்டு வந்து அடின்னு அடிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் ஹீரோ மேலே இறக்கப்பட்டு அவளுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடுலாம் கொடுத்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் உன்னை மறந்தா நீ எனக்கு எப்படி சிக்னல் கொடுக்கணும்னு சொல்லி அவன் விரலால் 3 தடவை தட்டுறாங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்து அப்போ நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே மறக்கலை போல, எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்போ ஹீரோயின் இவன் தொலைச்ச அந்த ஸ்மைல் ஸ்டாம்பை அவனுடைய கையில் கொடுத்து, நான் என்றைக்குமே உன்னை மறக்க மாட்டேன், வா நம்ம போய் அந்த சிப்பை எடுக்கலான்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதான். அதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சிப்பை எடுத்தால் இவங்களுக்கு இந்த கேமுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வர ஞாபகம் இருக்கும், ஆனால் அந்த கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்காது இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம ஹீரோ பயந்தான். ஆனால் இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசில் உள்ள மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குது, அதனால எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அந்த சிப்பை ரிமூவ் பண்ண போகிறான். உடனே எல்லாருமே அந்த ரிசர்ச் ரூமில் போய் ஹெல்மெட் எல்லாம் போட்டு சிப்பை எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நம்ம இந்த டேஞ்சரான கேமை விளையாட மாட்டோம்டா அப்படின்னு நிம்மதியாக வாழ போகிறோன்னு சந்தோஷப்பட, உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட சிரிச்சுக்கிட்டே லவ்வோட கையை நீட்ட ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அவளுடைய கையை கொடுத்து அவனுடைய லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. பிளே பாயும் ஹேண்டிகேப்டு பொண்ணுக்கிட்ட, நீ என்னுடைய லவ்வை அக்செப்ட் பண்ணுவியா அப்படின்னு கையை நீட்டேன். ஹேண்டிகேப்டு பொண்ணு முறைச்சு பார்க்குறாங்க. அப்போ ஓனர் வந்து எல்லாருமே ரெடியாக இருங்க அப்படின்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாக கண்ண மூட, உடனே ஓனர் என்ன பண்ணுறான்னா கரண்ட் அவங்க ஹெல்மெட்குள்ளே விட, ஆனால் அதை அவங்க சிப்பை எடுக்கிறது கிடையாது, அவங்க பிரெயினில் உள்ள டேட்டாவை எடுக்கிறதுக்காக தான். ஸோ டேட்டாவை எடுத்து மறுபடியும் இவங்க இந்த பிளேயர்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து இந்த ஓனர் சிரிக்கிறான். அதாவது ஹீரோ வந்து அந்த சர்வரை வந்து டேமேஜ் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ அப்படி டேமேஜ் பண்ணதுனால எல்லா டேட்டாவும் ரிமூவ் ஆகியிருக்கும். அதை எடுக்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே எப்படி ஏமாற்றி வர வச்சிருக்கிறான். இது தெரியாமல் இவங்க எல்லாருமே நம்பி ஏமாந்துட்டாங்க. அப்படியே எல்லாருமே கேமுக்குள்ளே போயிட்டாங்க. உடனே எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக விளையாண்டா அந்த லெவலுக்குள்ளே தான் வந்திருக்காங்க. அங்கே ரீல் பொண்ணை ஒரு கயிறில் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. உடனே ரீல் பொண்ணு பயந்து கத்துறாங்க. பிளே பாயும் போய் ரீல் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். ஆனால் அவனால் அந்த கைத்தை அவுக்கவே முடியல. இங்கே நம்ம ஹீரோவை தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவன் மட்டும் அங்கே காணோம். ஸோ உடனே பயந்து போய் எல்லாருக்கிட்டையும் ஹீரோ எங்க அப்படின்னு கேட்டதுமே நாங்கள் பார்க்கலையே அப்படின்னு எல்லாருமே சொல்லிட, அப்போ அந்த பெரிய ஜோக்கர் பொம்மை உங்களை இந்த ஜாய்ஃபுல் வேர்ல்டு செகண்ட் ரவுண்டுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லுமா. அவ்வளோதான். இதை கேட்டு எல்லாருமே மிரண்டு போய் எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஹீரோயினும் கோவமா திட்ட, அதை கேட்ட பிளே பாயோ அது மெஷின் ரிப்ளை பண்ணாது அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் இல்லை அந்த ஓனர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கான் அப்படின்னதும் இங்கே அந்த ஓனரும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பரவாயில்லையே நீ கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னதும் ஹீரோயினும் எங்ககிட்ட நீ சிப் எடுப்பேன்னு தானே சொன்னேன், ஆனால் இப்போ எங்களை ஏமாற்றி இந்த கேமுக்குள்ளே மறுபடியும் அனுப்பிட்டியே அப்படின்னதும் ஓனரும் சிரிச்சுக்கிட்டே அதுவா ஹீரோயினுடைய சர்வரில் உள்ள உங்கள் டேட்டா எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிட்டான், அதனால எல்லா டேட்டாவும் லாஸ்ட் ஆகிடுச்சு, அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த சமயத்தில் நீங்கள் அந்த கேம் அக்ரிமெண்ட்டை காட்டினீங்கல்ல அதை வச்சு தான் உங்களை ஏமாற்றி மறுபடியும் உங்கள் டேட்டாவை வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அதை கேட்ட ரீல் பண்ணு டே லூஸு ஏன்டா என்ன மட்டும் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கிற, ஒழுங்காக அவுழ்த்து விடு அப்படின்னு கோவமாக கத்துறாங்க. அதை கேட்டு ஓனரும் அது எப்படி அவ்வளோ ஈஸியாக அவுத்து விடுவேன், ஒழுங்காக எல்லாரும் கேம் விளையாடுங்க அதுக்கப்புறம் அவுத்து விடுறேன் அப்படின்னதும் இங்கே நம்ம ஹீரோயின் கோவமா அம்மா ஹீரோ எங்கே அப்போ அப்படின்னு கேட்டதுமே இவனும் சிரிச்சுக்கிட்டு அவனும் அங்கே தான் இருக்கிறான், ஆனால் இந்த ரவுண்டில் 2 டீமாக நீங்கள் விளையாட போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டீம் என்ன பண்ணணும்னா அந்த ரீல் பொண்ணு தலைக்கு மேலே உள்ள செயின் ஸ்டாவை ஸ்டார்ட் பண்ண உடனேயே அந்த ரீல் பொண்ணுக்கிட்ட வந்து அது வந்து கொலை பண்ண வரும். ஆனால் அவள் சாகக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற சைக்கிளை 2 பேரும் ஒரே ஸ்பீடாக 1 மணி நேரத்துக்குள்ள 30 கிலோமீட்டர் ஓட்டி முடிக்கணும், இல்லைனா அந்த செயின்ஸா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவளை கொலை பண்ணிடும் அப்படின்னு அதை கிட்ட ரீல் பண்ணும். அப்போ என் கையில் இருக்கிறது என்ன பட்டன் அப்படின்னதும் அதுவா அந்த செயின்ஸ் அவன்கிட்ட வந்து நீ சாக போறேன்னு தெரிஞ்ச உடனே நீ மட்டும் சாக வேண்டாம், அவன் கூட இருக்கிற
2 பேரும் சாகணும்னு ஆசைப்பட்டா நீ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த பட்டன் பாம் பட்டன். அந்த பாம் அந்த சைக்கிளில் இருக்கும். நீ சாக போகிறேன்னு தெரிஞ்ச உடனே நீ அதை ப்ரெஸ் பண்ணி அவங்களையும் நீ வேணும்னா கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னதும் அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே ஹீரோயினும் அப்படின்னா இன்னொரு டீம் என்ன பண்ணும் அப்படின்னதும் இன்னொரு டீமா இன்னொரு 2 பேரும் அந்த தேட்டருக்குள்ளே போவாங்க. அங்கே தான் ஹீரோவும் இருக்கிறான். அவன் தான் 2 பேரும் கேம் விளையாண்டு காப்பாற்றணும். ஆனால் யார் எந்த கேம் விளையாடுறீங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட ப்ளே பாய் மாஸ்க் பண்ணு 2 பேரும் நாங்கள் 2 பேரும் சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னதும் உடனே ஹீரோயின் செஃப் 2 பேரும் ஹீரோவை காப்பாற்ற போகிறோன்னு சொல்ல அதை கேட்ட ரீல் பொண்ணு ஷாக் ஆகி ஹீரோயினை பார்த்து நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு பயந்து கெஞ்சிரா. ஏன்னா இந்த ப்ளே பாய் மாஸ்க் பண்ணு 2 பேர் மேலேயும் ரீல் பொண்ணுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் உடனே ஹீரோயினும் இவங்க 2 பேரும் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்ல அந்த டைமில் தேட்டர் டோர் ஓப்பன் ஆகுது. உடனே இவங்க 2 பேரும் அந்த தேட்டருக்குள்ளே போகிறாங்க. அந்த டைமில் ரீல் பொண்ணு இந்த 2 பேரையும் பார்த்து இவங்க 2 பேரும் என்னை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கிறாங்க. உடனே மாஸ்க் பொண்ணு எங்களை நம்பு அப்படின்னு சொல்ல அந்த டைமில் ஓனர் டைம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல சேன்ஸா ரீல் பொண்ணுக்கிட்ட அப்படியே மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்குது. அதை பார்த்த ப்ளே பாய் மாஸ்க் பொண்ணு 2 பேரும் அந்த சைக்கிளை ஒரே ஸ்பீடாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த செஃப்பும் அந்த தேட்டருக்குள்ளே வந்து ஹீரோ தேடுறாங்க. அப்போ ஹீரோவை ஒரு கண்ணாடி குண்டுக்குள்ளே கட்டி போட்டு வச்சிருக்கிறத பார்த்து இவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? செமையாக இருந்துச்சா? இன்னும் ஒரு 5-6 பார்ட்டில் இந்த சீரீஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அது வரைக்கும் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.